கொஞ்சம் க்ரோ பேக்லாம் இப்போ வாங்கினேன். அந்த க்ரோ பேக்குக்கு ஒரு 15 விதை கொடுத்துருக்காங்கம்மா. அந்த 15 விதையும் நம்மளால் போடுற பாத்திரம் இல்லை. இருக்கிற வரைக்கும் நம்ம அந்த சத்தை எடுத்து போடுப்பா. இருக்கிற விதை வரைக்கும் போடலான்னு ஒவ்வொரு க்ரோ பேக்கையும் நேராக்கி நம்ம தோட்டத்திலே செத்த விழும்ல, இவ்வளோ செடிகள் இருக்குல்ல, வளர்ந்த விதம் நம்ம செடி உடைக்கிறது போகிறதெல்லாம் இதிலே இந்த சத்தை ஆகட்டுன்னு கொட்டி வச்சுருவேன். அந்த சத்தையெல்லாம் இப்போ அடியில் போட்டு அந்த பேப்பர் எடுப்பா, அந்த பிளாஸ்டிக் பேப்பர் எடுக்க போனால் ஏன்டா அப்புறம் எடுக்கலை, எடாத. இல்லை பிளாஸ்டிக் தான் அது. நம்ம அந்த செத்தையெல்லாம் போடும்போதுமா, விதைக்கும் போது ஜாடியில் போடும்போது பிளாஸ்டிக்கு அந்த சாக்கெல்லாம் இல்லாத பார்த்துக்கணும். அந்த ஜாடியிலையும் போடு, இதில் போடு, அதை கொட்டிடும் அதில். பாருங்கள், இதெல்லாம் செத்தை தான். அதில் சாக்கில் இல்லைப்பா, இதில் கொஞ்சம் கொட்டு. நம்ம குப்பையை பிளாஸ்டிக் இல்லாமல் போடு. அதுவே எப்படி மக்கின மாதிரி இருக்குது பாருங்கள், பார்த்தீங்களா? இதெல்லாம் எரு போதும்பா, கொஞ்சம் வச்சு வை. இதெல்லாம் எருமா, நல்லா மழையில் மக்கிட்டாங்க. தனியாக வை, மேலே போட்டுக்கலாம்பா. இதில் கொஞ்சம் போடு. பாருங்கள், இந்த குப்பையை எடுக்கும்போது எப்படி மக்கி வருது பாருங்கள். இன்னும் கொஞ்சம் போடு, பெரிய குரோபேக்காவாக இருக்காது. போட்டு விடு. நல்லா மக்கிட்டாங்க பாருங்கம்மா. இதுதான் நம்ம மக்கும் உரங்கிறது. போதும்பா. இந்த மண்ணை லெல்லி போடுவா, இப்படி வா. இப்போ பழைய மண், நம்ம வச்சுருந்த மண் இதில் படுத்து வச்சுருந்தோம்மா. ஒரு 5-6 வருஷத்து மண் இப்போ தான் எடுக்கிறேன். மாடியில் ரொம்ப வேட்டி ஏற்றக்கூடாதுன்னு யூடியூப்பில் தான் ஒரு சார் சொல்லி பார்த்தேன். அதனால் நம்ம கீழே இருந்து மண் எடுத்துன்னு வரல. இதில் தேங்காய் நார், மல்லாட்டை புண்ணாக்கு, ஆட்டு சாணம் புழுக்க, மாட்டு சாணம் இதெல்லாம் இருந்து நல்லா மக்களை நம்ம தோட்டம் வைக்கிறதுக்கு ஏதுவான மணல் இது. நம்மகிட்ட இருந்த மண் இன்னும் கொஞ்சம் போடுப்பேன். அதனால் இங்கேயே நான் மண் எடுக்கிறேன். போடுங்க. இது பெங்களூர் ஸ்ரீ கிருஷ்ணன் ஃபார்மர்ட்டேருந்து யூடியூப்பில் தான்மா போட்டேன், ஆன்லைனில். மண்டே போட்டேன். நேற்று போதும் இறக்கிடுப்பா. நேற்று ஃப்ரைடே வரைக்கும் வரலேன்னு கொஞ்சம் ரிமைண்டர் பண்ணேன். ஸ்டாக் இல்லைங்க மேடம், ஸ்டாக் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி மார்னிங் போட்டேன்னு அனுப்பிச்சி விட்டாங்க. மார்னிங்கிறது ஆஃப்டர்நூன் தான் வந்தது நமக்கு. சரின்னு அந்த செடி அவரை இருக்குமா, செடி அவரை விதை கொஞ்சம் கொடுத்துருக்காங்க. நாட்டு காராமணி, கீரை வகைகள் 2, ஒரு 15 விதை கொடுத்துருக்காங்கம்மா. நம்ம 15ம் போட முடியாது, கீரையெல்லாம் நாளைக்கு போட்டுக்கலான்னு ஏற்கனவே இந்த ட்ரம்மில் ஒரு 2-3 செடி இருந்து எடுத்தேன். அவரைக்கொடி, 2 தக்காளி, கத்திரிக்காய் இருந்து எடுத்தேன். அவங்களையும் நடனம். இதில் ஏற்கனவே நம்மக்கிட்ட 2 தர்பூசணி கொடி இருக்குது, அவங்களையும் நடனம். முடிஞ்ச அளவுக்கு ஒரு 4-5 விதை போட்டுட்டு மற்ற வேலையை பார்க்கணுமா. பூ பறிக்கணும், தண்ணி ஊற்றணும் காலையில். இன்னும் கொஞ்சம் போடுப்பா. காலையில் தண்ணி ஊற்றலை, திருவந்திபுரம் கோமாதா பூஜை பார்க்க போயிட்டேன். விதை எடுப்பா, 2 போட்டு காமிச்சிட்டு வீடியோவை முடிச்சிடும். அந்த விதையை எடு. போதும், அந்த விதையை எடு. இங்கே கொண்டு வா. எடுது குடிப்பா, பிரி. அங்கே கீழே விழுந்துரும்பா. அங்கேருந்து இந்த விதையெல்லாம் தான் வந்தது. அப்படியே கொடு, பிரி, எடு.
இங்கே பாருங்கள் 15 விதைக்கிட்ட வந்தது. இதில் இந்த பாவை விதை, இது ஒரு விதை, இந்த காராமணி, இந்த வெண்டை, இதுதாம்மா இப்போ போட போகிறேன். போட்டு தண்ணி ஊற்றிட்டு போக போகிறேன். செடி அவரைனாங்க, ஆனால் செடி அவரை மாதிரியே விதை தெரியலம்மா இதில். சரிம்மா, போட்டு நான் விதை வந்ததுக்கப்புறம் காட்டுறேன். தம்பி இங்கே வாங்க, உன்னை பிரி, இதை பிரி, பிரி, அது அப்படி தான் பிரிக்கணும். கையில் போடுங்க. இப்போ அலுமினிய தவளையில் தண்ணி எடுத்துகிட்டு வாங்க. இதோ பாருங்கம்மா, இதோ விதை போடுறேன். நம்ம ரொம்ப விதை அழுத்தி போடக்கூடாது, அழுத்தி போடக்கூடாதும்மா. நம்ம விரல் அளவு இந்த அகலம் இருக்குல்ல, இந்த அளவுக்கு போட்டால் போதும்.